தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகளையும் சோத்திரங்களையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தெளிவுபடுத்திக் கொள்வதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை கடந்த காலம் மாதங்கள் முழுவதும் கிருபையாக கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து கூட இருந்து இந்த 2024 7வது மாதத்தை காண ஆண்டவர் நம்ம கொடுத்த கிருபை இறக்கம் தயவுகளை எண்ணி பார்த்து மனதார நம்ம கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணணும், கர்த்தரை உயர்த்தணும், அவரை கனம் பண்ணணும், அவருக்கு நாம் மகிமை செலுத்தணும். அதனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற தாவீதை பார்க்கிறோம். தாவீது உயர்த்தப்பட்டதற்கும் அவன் சத்துருவின் கைகளிலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொள்வதற்கு தேவன் அவரை பயன்படுத்தினார். ஏன் பயன்படுத்தினார்னா, கர்த்தரை தாவீது எக்காலமும் கர்த்தரை சோத்தரிக்கிற துதிக்கிற மனிதனான தான். சங்கீதம் 34:1 வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் கேட்டு மகிழ்வார்கள் என்று அவர் கர்த்தரை துதிக்கிறார்கள். கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிக்கிற ஒரு துதி தாவீதுடைய அனுபவமாக இருந்ததுங்க. ஆகவே கடந்த நாட்களை எண்ணி பார்த்து, கடந்த மாதங்களை திரும்பி பார்த்து, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒன்றுமே நீங்க கர்த்தருக்கு செய்யவில்லை என்று நீங்க சொல்லவே முடியாது. அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். அதை எண்ணி பார்த்து திரும்பி பார்த்து நினைத்து பார்த்து கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்லும் போது கர்த்தர் மகிமை அடையவராக இருக்கிற இனி வரும் நாட்கள்ல இந்த மாதங்களில கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிற நல்ல ஆண்டவராக, நல்ல தெய்வமாக, நல்ல இரட்சகராக, கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக, உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக, உங்களை பலப்படுத்துகிறவராக, நீதியின் வலதுகரத்தில் தாங்குகிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக, உங்கள் தலையை நிமிர பண்ணி நடக்க பண்ணுகிறவராக இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு அறியப்பட போகிறார். ஆண்டவருக்கு மகிமை. எப்போ அது நடக்கும் என்றால், கர்த்தரை நீங்க அவர் செய்த உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கொண்டு கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும்போது, தீர்மானித்து அவரை துதிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது, அவரை பாடும்போது கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவராக, உங்கள் பாதங்களை உயர் ஸ்தலங்களை நிற்க பண்ணுகிறவராக, உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறவராக, எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறவராக இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு காணப்பட போகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு சோத்திரம். அதனால தான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. நம்முடைய துதி எங்கிருந்து வர வேண்டும் என்றால், ஆத்துமாவிலிருந்து வரணும், உள்ளத்திலிருந்து வரணும், நிறைவாக வரணும், மகிழ்ச்சியாக வரணும், சந்தோஷமாய் வரணும். நம்முடைய துதி ஏதோ துதிக்க சொல்றாங்களே, பாட சொல்றாங்களே என்பதாக இல்லாம நம்முடைய துதி உள்ளத்திலிருந்து அப்படியே நதி மதில் திறக்கப்பட்டது போல பீரிட்டு நம்முடைய துதி நம்ம உள்ளத்திலிருந்து வரும்போது அதுல கர்த்தர் மகிமை அடைகிறார், அதுல கர்த்தர் உயர்த்தப்படுகிறார். அந்த துதியை கண்ட உடனே உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே பனிய போல அவர் மாறி போக பண்ண அவர் நல்ல ஆண்டவராக, நல்ல தெய்வமாக, இரட்சகராக அவர் நமக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனால தான் ஆண்டவருக்கு சோத்திரம். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று எழுதப்பட்டு, நமக்குள்ள இருக்கிற இயேசுவானவர் துதியை விரும்புகிறார், சோத்திரத்தை விரும்புகிறார், நன்றியை விரும்புகிறார், மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்வதை விரும்புகிறார். அதை நம்ம நிறைவு செய்யும் போது நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து மகிமையாய் வெளிப்படுவார். அதுதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவர் அறிகிற அறிவின் வாசலை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம் என்று எழுதப்படுது. அப்போ கர்த்தர் நம்மளை எப்படி வெற்றி சிறக்க பண்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ளதான் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆண்டவருக்கு சோத்திரம். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என்பதை சற்று நாம் நிதானித்தரை. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்முடைய குணங்கள் மாறும், நம்முடைய செயல்கள் மாறும், நம்முடைய நோக்கங்கள் மாறும், நம்முடைய பார்வைகள் மாறும், நம்முடைய சிந்தனைகள் மாறும், நம்முடைய வாழ்க்கையே ஒரு மாற்றத்துக்குள்ளான ஒரு வாழ்க்கையா இருக்கும். எதையுமே சர்வசாதாரணமா எடுத்துக்கும். ஒரு பெரிய பிரச்சனையாக, ஒரு பெரிய பாரமாக, ஒரு வேதனையாக,
ஒரு சஞ்சலமாக தவிப்பாக நம்ம எதுவுமே எடுத்துக்கொள்ளவே மாட்டோம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதித்து துதிக்கிற ஒரு வாசனை உங்க வாயிலிருந்து எழும்ப பண்ணுகிற நல்ல தெய்வமாக இருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுவாராக. இந்த மாதத்திற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த போது, ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 12வது வசனம். ரூத் 2:12 வசனம். எல்லாருக்கும் அறிந்த தெரிந்த அனுபவபூர்வமாக கேட்ட ஒரு வார்த்தை தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாங்க? போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாருங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. ஆமென். அதோடு இல்லாம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த இடத்துல 2 காரியம் காணப்படுதுங்க. 2 வார்த்தை வருதுங்க. அப்ப முதல் வார்த்தை உன் செய்கைக்கு தக்க பலன். 2வது அவரிடத்தில் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கர்த்தருடைய சட்டைகள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மையப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். இப்போ 2 காரியம் இந்த இடத்துல சொல்லப்படுது. அவராலே வந்த உனக்கு, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வந்த உனக்கு ஒரு செய்கைக்கு தக்க பலனை என்று எழுதப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, 2 காரியத்தை ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஒன்று, நம்ம கர்த்தரை தேடணும். வேதம் சொல்லுகிறது, அவரை கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள் என்று எழுதப்படுதுங்க. கர்த்தரை தேடணும், அவரிடத்துல போகணும், அவரிடத்துல நம்ம திரும்பணும், அவரிடத்துல நம்ம வரணும். அது விரும்புகிறார் கர்த்தர். வரணும், திரும்பணும், போகணும். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவரை தேடி போகணும், ஆண்டவரை தேடி வரணும். இங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஆண்டவர் நாம் மையப்படாது. அவரிடத்தில் வந்த உனக்கு, செட்டிலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. இந்த மாதம் திரும்புகிற ஒரு மாதமாக கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. யாரை பார்த்து திரும்ப வேண்டும்? கர்த்தரை நோக்கி பார்த்து திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்துல ரிட்டர்ன் வர வேண்டும். திரும்ப அவருடைய சமூகத்தில் உட்கார வேண்டும். நீங்க சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்ட போது நல்லா பாடுனேன், நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா வேதம் வாசித்தேன், நல்லா ஆண்டவரோட ஐக்கியமா இருந்தேன், ஆனா இப்போ குறைஞ்சி போச்சு பிரதர், குறைஞ்சி போச்சு பாஸ்டர் அப்படின்னு நேர்கள் சொல்ல நான் கேட்டுக்கிறேன். ஆமா, அதனால தான் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த சபைக்கு சொல்லும் போது சொல்கிறார், நீ ஆதி அன்பை விட்டாய். ஆதி அன்பை விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய ஜனங்கள் ஆதி அன்பை விடவே கூடாதுங்க. அதனால்தான் வேதம் சொல்லுங்க, முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லப்பட்டு. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, நம்ம முந்தின காரியத்துல முன்னாடி எப்படி அன்பு கூர்ந்தோமோ, முன்னாடி எப்படி அவரை நேசித்தோமோ, அந்த நேசத்துக்குள்ளாக இப்போ கர்த்தர் நம்மை உங்களை அழைக்கிறார். ரூத்துடைய சரித்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது மாத்திரதான் இந்த கால நேரத்தில் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை என்ன எதிர்பார்க்கிறார்? என்னன்னு எதிர்பார்க்கிறார்? அவருடைய வரணும் எதிர்பார்க்கிறார். அவருடைய வாசஸ்தலத்தை தேடி வரணும் எதிர்பார்க்கிறார். அப்பத்தின் வீட்டை தேடி வரணும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. அவருடைய இந்த இருதய விருப்பத்தை நாம் நிறைவேற்றி விட்டா அவர் சும்மாவே இருக்க மாட்டார். நிச்சயம் நம்மளை கொண்டு, உங்களை கொண்டு என்ன செய்ய அவர் நினைத்தாரோ அது நிச்சயம் செய்வார். ஆக வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, அன்றைக்கு ஸ்தோத்திரம், தேவன் பெரிய காரியங்களை செய்ய உங்க வாழ்க்கையில் அவர் போதுமானவராக இருக்கிறார். முதல் வார்த்தை நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். உன் செய்கைக்கு தக்க பலன். செய்கைக்கு தக்க பலன். அந்த காலத்துல நீங்க சொல்லலாம், அன்றைய பிள்ளைகளை, தேவ ஜனமே, இவ்வளோ செஞ்சேன், ஊழியம் செஞ்சேன், இவ்வளோ செலவு பண்ணின ஊழியத்திற்கு, இவ்வளோ தான தர்மம் பண்ணினேன், ஆனா
ஒரு பிரயோஜனம் இல்லையே, ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி நீங்க ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவ ராஜ்யத்துக்காக விதைத்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவர் கணக்கு வைத்திருக்கிறார். சாதாரணமான தேவனை நீங்க நான் ஆராதிக்கவில்லை. தேவ சமூகத்தில் ஒரு நொடி பொழுது முழங்கால் படியிட்டதற்கு கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அவர் தக்கப்படி உதவி செய்வார், தக்கப்படி இறங்குவார், தக்கப்படி நன்மை செய்வார். அடுத்துல வந்த ஒருவரும், இயேசு சொன்னார், அடுத்துல வந்த ஒருவரும் வெறுமையாக திரும்பினதை இல்லை. எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க, விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க, பல நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க இன்றைக்கு வரைக்கும். ஆனால் வேதத்தில் ஒரே ஒரு வாலிபனை தவிர மற்ற எல்லாரும் அவரிடத்தில் திரளான நன்மைகளை பெற்றுக்கொண்டு கடந்து செய்யத்தக்க அவரிடத்துல சும்மா போய் வசனத்தை கேட்டாலே ஆண்டவர் அற்புதம் செய்வார். வார்த்தையை படித்தாலே, வசனத்தை திறந்து வாஞ்சையோட இந்த வேதத்தை திறந்து உங்க கண்ணை பார்த்தாலே அந்த செய்யத்தக்க பலனை கொடுப்பாருங்க கர்த்தர். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ₹1 காணிக்க போடுறீங்களே, அதற்கு பலனை கொடுப்பார். பலனை காணாமல் நீ திரும்பி போவதில்லை, பலனை காண்பாமல் நீ மரிப்பதில்லை. நிச்சயம் உனக்கு பலனை கொடுப்பார். பலன் என்றால் என்ன என்பது சொல்லி என் வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேவன் நாம் மைப்படுவதாக. பலன், அதாவதுங்க தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பலன் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கூலிக்காரனுக்கும் எஜமானுக்கும் வித்தியாசம் உண்டு. கூலிக்காரன் நாள் முழுவதும் வேலை செய்கிறான். வேலை செய்துவிட்டு தான் செய்த கூலிக்கு, வேலைக்கு கூலியை வாங்கி கொண்டு வீடு போகிறான். வாங்குற பணம் ₹100 இருக்கும், இன்னைக்கு ₹1000, ₹600 இருக்கும். ஆனா அந்த பணம் என்ன செய்யணும், ஒரே நாள் அழிந்து விடும். ஆனா அந்த வேலை செய்யறான்ல, ஒரு செடியை மண்ணில் நடுறான்ல, ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றான்ல, அதுல பலன் வரும் பாருங்க. உதாரணம் விதைக்கிறாங்க, விதைக்கும் போது கொஞ்சமா விதைக்கிறாங்க, அறுக்கும் போது மிகுதியான அறுவடையை காண்கிறாங்க. இப்போ ஒரு பிளாமரத்தை நட்டா நடும்போதுதான் அதுக்கு கூலி, அதற்கு வேலை. நட்டு கொஞ்ச காலத்துல அது மரமாகி காய்க்க ஆரம்பிச்சா வருஷம் தவறாமல் அது காய்த்து கொண்டே இருக்கும். எஜமானுக்கு பலன் கொடுத்து கொண்டு இருக்கும். வருஷம் 100-200 பிளாக்கு அந்த மரத்திலிருந்து அவன் அறுவடை செய்து கொண்டிருப்பான். அன்றைக்கு சோதனம். இப்போ நீங்க கூலியை பெறுகிறவர்களா இருக்கிறீங்களா, பலனை பெறுகிறவர்களா இருக்கிறீங்களா? தேவ சமூகத்துல வந்து இன்னைக்கு எனக்கு உதவி கிடைச்சா போதும், இன்னைக்கு இந்த காரியம் தீர்ந்தா போதும் என்று சொல்லி கூலிக்காரனை போல தேவ சமூகத்தில் நிற்கிறீங்களா, அல்லது எனக்கு பலன் வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நிற்கிறீங்களா? சற்று சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர், கணக்கு பார்த்து பலன் கொடுக்கிறவர், நேரத்தை பார்த்து கணக்கு பலன் செய்கிறவர். அந்த பலனை இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்துல பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. அன்றைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே பலன் கொடுக்கிற ஆண்டவர், மிகுதியான பலனை கொடுக்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெரியவர், மிகுதியான பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். பாருங்க, ஈசாக்கு விதை வைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலனை தந்தது. இன்னும் ஒரு படி மேல போய் வசனம் சொல்றது, அவன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளைவாராக என்று எழுதப்பட்டிருக்குது. அதோட இல்லாம அவர் வரும்போது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவாராக. இப்ப பலனை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பலனை அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களை கரம் பிடிக்கிறார். பலனுக்காக தேவ சமூகத்தில் திரும்புவோமா? ரூத்தை போல ஒரு தீர்மானம் எடுங்க. ரூத்தை போல ஒரு வாலிப வயது, கன்னி பருவத்தை தாண்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒரு விதவையாக ஒரு மாமியாரை நம்பி அவங்க புறப்பட்டு வர்றாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உபவாசம் மூலமாக உன் செய்கைக்கு தக்க பலனை கொடுப்பேன். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வந்தபடினாலே ஆண்டவர் உனக்கு நிறைவான பலனை கொடுப்பார்.
செய்யத்தக்க பலன், நிறைவான பலனை அருள்நாதர் இயேசு இந்த மாதத்திலே கொடுத்து உங்களை கனப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமூகம் உங்களோட இருக்கட்டும். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஒரு சமூகத்தில் செபிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களை வணங்குகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தருகிற கர்த்தரப்பா, எங்களுக்கு பலன் தருகிற தகப்பனே, உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்தி உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை கனப்படுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தராலே உண்டாகிற பலன் உண்டாவதாக, கர்த்தராலே வாசல்கள் திறக்கப்படுவதாக, கர்த்தராலே சுகம் உண்டாவதாக, கர்த்தராலே அப்பா நன்மை உண்டாவதாக, கர்த்தராலே திருமண தடைகள் விலகுவதாக, கர்த்தராலே பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்தில் பலனை கட்டிடுங்க, நன்மை செய்யுங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோட இருக்கட்டும். ஆமென்.